إن كنتم خرجتم جهادا في سبيلي وابتغاء مرضاتي تسرون إليهم بالمودة وأنا أعلم بما أخفيتم وما أعلنتم ومن يفعله منكم فقد ضل سواء السبيل. சென்ற வாரம் நாங்கள் சூரத்துல் ஸஃப் படித்தோம். இந்த வாரம் சூரத்துல் மும்தஹினா. சூரத்துல் மும்தஹினா இந்த சூரா குர்ஆன்ல 60வது சூறாவாக இருந்தாலும் இது 91வது இறக்கப்பட்ட சூறா. ஏனென்றால் இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா, மதனி சூறா. மொத்தம் மதனி சூறாக்கள் 28 சூறாக்கள் மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா. அது இது 18வது சூறா. 13 ஆயத்துக்களை கொண்ட சூறா இது. இதுல 348 சொற்கள் இந்த சூறா. 348 சொற்கள் இந்த சூறா. 1542 எழுத்துக்கள் இந்த சூறா. 1542 எழுத்துக்கள் இந்த சூறா இருக்குது. இந்த சூறாவோட மாத்திரம் அல்லாஹ் என்ற பெயர் 21 தடவை இடம்பெறும். அல்லாஹ் என்ற நாமம் 21 தடவை இந்த சூறாவில் இடம்பெறும். இந்த சூறாவுக்கு மும்தஹினா அல்லது மும்தஹனா 2 பெயர்கள். மும்தஹினா, மும்தஹனா. இந்த சூறாவுடைய ஆரம்ப ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்கக்கூடிய குர்ஆன்ல 3 சூறாக்கள். முதலாவது சூரா சூரத்துல் மாஇதா. சூரத்துல் மாஇதாவும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ. இரண்டாவது சூரா சூரத்துல் ஹுஜராத். மூன்றாவது சூரா இந்த சூரத்துல் மும்தஹினா. இந்த 3 சூறாவுமே மதனீதா, மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் தான் இந்த 3 சூறா. ஏனென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று தொடங்கக்கூடிய இந்த 3 சூறாக்கள், அதில் இது 3வது சூறா. அடுத்தது குர்ஆன்ல 10 சூறாக்கள் இருக்குது. அல்லாஹ் அழைக்கக்கூடிய சூறா. அவ்வாறென்றால் ஆரம்பமே அழைப்பு யா அய்யுஹல்லதீன. இந்த 10 சூறாக்களில் இது 6வது சூறா, இந்த சூரத்துல் மும்தஹினா. இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றார்? இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் என்ன? அதாவது எங்களுடைய விரோதிகள் அல்லாஹ்வுடைய விரோதிகளோடு எப்படி இந்த உலகத்தில் வாழவர். அல்லாஹ்வுடைய விரோதி எங்களுடைய விரோதி. இவர்களோடு எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் கற்றுத் தருகிறார். இதில் முக்கியமாக ஒரு சஹாபியுடைய சம்பவம் தான் இந்த சூறாவுடைய மிக முக்கிய காரணம். அந்த சஹாபி தான் ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு. ஹாத்தப் பின் அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த சூறாவுடைய முக்கிய காரணம். அதற்கு பிறகு அல்லாஹ்
இந்த சூறாவில் விளங்கப்படுத்துகிறார். உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பங்களாலோ கியாமத்துடைய நாளையில் எந்த லாபத்தையும் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுமுழுதாக பின்பற்றுங்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையில உஸ்வத்துன் ஹஸனா முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒன்றே ஒன்றை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா கௌல இப்ராஹிம் லி அபீ, தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், இதை தவிர மற்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபீர்களில் யாரெல்லாம் பாம்பு, யாரெல்லாம் விஷ ஜந்துக்களை போல் இருக்கிறார்களோ, அப்படி என்றால் முஸ்லீம்களை கண்டடத்தில் கொலை செய்ய வேண்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக பாடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்களோ இவர்களுடைய தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள். காஃபீர்களிலும் சிலர் இருக்கிறார்கள், முஸ்லீம்களோடு நல்லவர்கள், முஸ்லீம்களுடைய உறவை பேணக்கூடியவர்கள், இவர்களோடு உறவை பேணுங்கள் என்று அல்லாஹ் இதில் சொல்லிவிட்டு கடைசியாக மூமினான பெண்கள், அதாவது அந்த காலத்திலே உம்மு குல்சூம் பின்த் உக்பத் இப்னு அபீ முஈத், பெரிய ஒரு காஃபிர் தான். உக்பத் இப்னு அபீ முஈத்துடைய மகள் உம்மு குல்சூம் என்ன செய்தார்கள்? மதீனாவை நோக்கி, நபியை நோக்கி வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த பெண் விடயமாக அல்லாஹ் இந்த சூறாவில் கடைசியாக பேசி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றார். ஆகவே இந்த சூறாவுடைய உள்ளடக்கம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப வசனங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே. எப்படி கூப்பிடுறான் அல்லாஹ்? எப்படி அழைக்கிறார்? இது கண்ணியமான அழைப்பு, சங்கையான அழைப்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவ்லியா. அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி, இவர்களை நீங்கள் நேசர்களாக தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். இதில் அல்லாஹ் முதல் சொன்னது அதுவி, என்னுடைய விரோதி. எங்களுக்கு எவ்வளவு விரோதிகள் இருக்கிறார்கள், இது இந்த இடத்தில் அதுவல்ல. இந்த இடத்தில் மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் அதுவி, என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி. உலமாக்கள், தஃசீருடைய உலமாக்கள் இதில் எழுதும் பொழுது உலகத்தில் மனிதனுக்கு பல விரோதிகள் இருக்கலாம், இவர்களெல்லாம் விரோதிகளாக நாம் இருக்க முடியாது. யார் எங்களுக்கு விரோதி என்றால் முதல் அவன் யாருக்கு விரோதியா இருக்கணும்? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விரோதி, அடுத்தது முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதி. இவர்களை ஒரு நாளும் அவுலியா, நேசர்களாக எடுக்காதீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும். இன்றைய நாளில் எங்களுடைய ரப்பானியா, இதே போல ஃபாத்திமா, இதே போல உபையுல் காப், இந்த மூன்று நிறுவனத்துடைய கிட்டத்தட்ட 300 சொச்சம் பிள்ளைகளை சங்கைப்படுத்தக்கூடிய நாள். ஏனென்றால் அவ்வளோ பேரும் குர்ஆனை, சிலர் முழு குர்ஆனையும் சுமந்த பிள்ளைகள், இன்னும் சிலர் அதில் ஒவ்வொரு பகுதியை சுமந்த பிள்ளைகள். மொத்தமாக 3 நிறுவனத்துடைய 300 பிள்ளைகளை சங்கைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்விலேதான் இந்த தஃசீரை சுருக்கமாக முடித்துவிட்டு இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நாம் ஏப்ரல் மாதம் முடிவெடுத்திருந்தோம். அது இப்பொழுதுதான் எங்களுக்கு அதனுடைய தௌஃபீக் கிடைத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய இந்த தஃசீருடைய வகுப்புடைய மிக முக்கிய நோக்கம்
2030 நிந்தோரிலே 1000 ஹாஃபிதுகளை ஹாஃபிதாக்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்திலேதான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஃபாத்திமா உருவாக்கப்பட்டது. அதை அடுத்து உபை இப்னு கஅப் ஆண்களுக்கு உருவாக்கப்பட்டது. அதை அடுத்து ரப்பானியா உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த 1000-ல் 3 ஒரு பகுதி இன்று நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது. 1000 பேரில் 300 பேர் இன்ஷா அல்லாஹ் இன்று கௌரவப்படுத்தப்பட்டு இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள் நிந்தோரில் இன்ஷா அல்லாஹ் 500 ஹாஃபிதுகளை உருவாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களுடைய துஆ, இந்த ஊரவர்களுடைய முயற்சி, நமது நண்பர்களுடைய முயற்சி, இது அனைத்தும் நம்முடைய இஹ்லாஸ் இதிலே பெரும் பிரயோஜனத்தை உண்டாகும். எனவே சகோதரர்களே, இவர்களை சங்கைப்படுத்தும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறு இந்த ஆண்டு 300 பிள்ளைகளோ, நீங்கள் எல்லோருமே துஆ செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு முஹர்ரமிலே இன்ஷா அல்லாஹ் 600 பிள்ளைகள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும் குர்ஆனுக்காக. எதற்கும் அல்ல, இந்த குர்ஆனுக்காக. இந்த குர்ஆனை சுமந்த ஒரு 1000, 2000 பேர் உருவாகும் பொழுதுதான் இந்த ஊரிலும் தான், முஸ்லிம்களின் அனைத்து ஊர்களிலும் தான் இஸ்லாத்துடைய மனம், இஸ்லாத்துடைய வாடை அடிக்க ஆரம்பிக்கும். எனவே சகோதரர்களே, தஃப்சீருக்கு நீங்கள் 100வது தஃப்சீரை தாண்டி இன்று 101வது தஃப்சீருடைய தினம் எல்லோருக்கும் சந்தோஷமான தினம். இந்த தினத்திலே தான் நாம் இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளை சந்தைப்படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தும். ஏனென்றால் மார்க்க விடயங்கள் உற்சாகப்படுத்தாமல் முன்னே செல்லாது. எந்த நேரமும் நரகவாதி நரகவாதி என்று சொல்லுவதால் இந்த சமூகத்தில் மார்க்கம் வளரும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாப்பா வைத்த பேர் அபூபக்கர், நபி அவர்கள் வைத்த பேர் சித்தீக். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்தீக் என்று வர்ணித்து, நீ சொர்க்கவாதி அப்பா, நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா வைத்த பேர் உமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் ஃபாரூக். இந்த உம்மத்துடைய ஃபாரூக் சொர்க்கவாதி. காலித் பின் வலீத் வாப்பா வைத்த பேர் காலித், நபி அவர்கள் வைத்த பேர் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று உற்சாகப்படுத்தினார்கள். ஹம்ஸா வாப்பா வைத்த பேர் ஹம்ஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று வைத்தார்கள். ஹஸரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் வாப்பா வைத்த பேர் அபூ உபைதா, நபி அவர்கள் சொன்னார்கள் அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் இவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபீ வக்காஸ். சகோதரர்களே, தல்ஹா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் நபி அவர்கள் பார்த்து, அங்கிருந்து ஒரு முஅஸ்ஸின் பிலால், இவரை கூட ரசூலுல்லாஹ் விடல. சொன்னாங்க, பிலால் சமிஅது தஃபன அலைக ஃபில் ஜன்னah, பிலால் சுவர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டேனே பிலால், என்ன அமல் செய்கிறாய்? எப்படி பிலால் வாழ்ந்திருப்பார்? சகோதரர்களே, மக்களை உற்சாகமூட்ட வேண்டும், மக்களுக்கு ஆசையை காட்ட வேண்டும். சொர்க்கத்துடைய ஆசை, குர்ஆனுடைய ஆசை, மக்களிடம் இருக்கும் பணத்தை செலவழிப்பார், மக்கள் எதற்கும் தயாராகுவார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, இது இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்று 5 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தோம். ஆனால் இந்த ஹதீஸ்களை பார்த்த பொழுது இஹ்லாஸை விட முக்கியம் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ஃபாத்திமா மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள், பல கோடி செலவழித்த மக்கள் இடத்திலே இருக்கிறீர்கள், பல கோடியை தந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணும் குளிர வேண்டும். வாழ்க்கையில் இதை நாம் கண்டுவிட்டோமே. ரப்பானியா கட்டிடத்தை எங்களுக்கு வக்ஃப் செய்த குடும்பம் இருக்கிறது இன்னும் நிந்தோரிலே.
உபய் இப்னு கஅபை கட்டியவர்களும் சீமந்திகளை தந்தவர்களும் சாப்பாடுகளை தந்தவர்களும் சகோதரர்களே நாம் யாரையும் மறக்கவில்லை. இதற்கு வக்ஃப் செய்தவர்கள், காணிகள் தந்தவர்கள், பணம் தந்தவர்கள், சிந்தனையால் உதவி செய்தவர்கள் பலர் இந்த ஊரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் குளிர வேண்டும். இந்த 300 பிள்ளைகளும் உங்களுடைய பணத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுடைய முயற்சியால். இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய 30 உஸ்தாத்மார்களையும் சங்கைப்படுத்துவோம். அவர்களும் அயராது பாடுபட்டு இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள். அதே நேரம் இந்த 3 நிறுவனத்துடைய நிர்வாகிகள் சகோதரர்களே என்றெல்லாம் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், இந்த ஊரவர்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முயற்சியின் கடைசியை நாம் அடைய வேண்டும். கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு இந்த தஃசீரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் சகோதரர்களே 1000 ஹாஃபிஸ் ஹாஃபிதாக்களை இந்த ஊரிலே உருவாக்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக கராத் ஓதுவதற்கு, அதாவது உபய் இப்னு கஅபுடைய உஸ்தாத் அல்-காரி இஹ்சான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்ப கராத் ஓதுவார்கள். கொஞ்சம் சைடு
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்பொழுது இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்யும் முன்பாக கிராத் ஓதி சென்றவர்கள் உபைபுனு காஃப் குர்ஆன் மனன பீடத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற அல்-ஹாஃபித் மௌலவி எம்.எஸ். இஹ்சான் பாரி அவர்கள் இவர்கள் ஹையத்துல் குர்ஆன் அறிவினை நிறைவு செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரப்பானியா இஸ்லாமிய உயர்கல்விகள் பெறுபவர், ஃபாத்திமா முஸ்லிம் பெண்கள் அரபிக் கல்லூரி, உபைபுனு காஃப் குர்ஆன் மனன கலாபீடம் ஆகியவற்றிலே 2019 4/20 தேதி வரை குர்ஆனை மனனம் செய்த அளவிற்கேற்ப அந்த ஹாஃபித் மாணவர்களினை வருடாந்தம் கௌரவிக்கும் நிகழ்வின் முதலாவது நிகழ்வு இன்று ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை இந்த 3 நிறுவனங்களிலும் அதிபர் அல்-ஹாஃபித் அலி அஹ்மத் ரஷாதி அதிபர் அவர்களது வழிகாட்டுதலிலே இந்த 3 நிறுவனங்களிலும் முகாமித்துவ சபையின் தலைவர் அல்ஹாஜ் ஐயல் ஜமாதீன் சர் அவர்களது தலைமையிலே இந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய வைபவத்திற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி அல்ஹாஜ் மௌலவி ஏஎஸ்எம் அலியார் ஃபலாஹி அவர்கள், மட்டக்களப்பு மாவட்ட ஜமியத்துல் உலமாவின் தலைவர், முன்னாள் காதி நீதிபதி, அதேபோல் நான் நினைக்கின்றேன் 1960ஆம் ஆண்டிலிருந்து காத்தாங்குடி ஜாமிஉல் ஃபலா அரபு கல்லூரி உபதலைவராகவும் உப அதிபராகவும் செயல்பட்டு வருகின்றார்கள்.
நமது ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி புதிய கட்டிடத்திலே ஆரம்பம் செய்கின்ற போது வந்து அதனை ஆரம்பித்து வைத்தவர்கள் இன்று இந்த அறுவடை விழாவிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாரிடையே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்கள், ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் ஏனைய மஹல்லாக்களின் நம்பிக்கையாளர்கள், அழைப்பை ஏற்று வந்த அனைவர்கள், ஆர்வலர்கள், அதிதிகள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த விழாவுக்காக வரவேற்று இந்த விழாவில் ஆரம்ப பரிசளிப்பு உரையை நிகழ்த்துவதற்காக இந்த விழாவில் பிரதம அதிதி சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி ஏசம் அலியார் ஃபலாஹி அவர்களிடம் பரிசளிப்பு உரையை நிகழ்த்தி ஆரம்பம் செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أشراف أمتي حملة القرآن. صدق رسول الله صلى الله عليه وسلم. குர்ஆனுடைய மனன வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற 3 மதரசாக்களுடைய அன்புக்குரிய நிர்வாகிகளே, உஸ்தாதுமார்களே, இந்த கண்கொள்ளா காட்சியான நமது எதிர்கால செல்வங்களான இந்த உம்மத்தினுடைய கண்ணியமிக்கவர்கள் என்பதாக நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட நமது மாணிக்கங்களை குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து மனனம் செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத் அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக மாற்றக்கூடிய ஒரு பணியினை குர்ஆனுடைய தஃப்சீர்களையும் விளக்கங்களையும் மிக சிறப்பான முறையிலே இந்த ஊரிலே மிகவும் இஹ்லாஸோடும் மிகவும் முயற்சியோடும் இந்த ஊரை வழிநடத்தி செல்லுகின்ற நமது அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் அஹ்மத் அலி ரஷாதி அவர்களே, இந்த ஊர் பள்ளிவாயல்களுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த ஊரை சேர்ந்த நல்லோர்களே, அருமையான தாய்மார்களே, உங்கள் அனைவர்களையும் விழித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த பாரிய முயற்சியை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து, ஹஸரத் அவர்கள் சொன்னது போல 1000 ஆண்டுகள்
ஹாஃபிதாக்களை இன்னும் சில வருடங்களால் இந்த நிந்தவூர் பெற்றுத்தர வேண்டும் என்பதாக அவர்களுடைய கனவல்ல, அவர்களுடைய நினைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை நாமெல்லாம் பார்த்து கண் குளிரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வாராக. நம்முடைய இலங்கை திருநாட்டிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்ப காலத்திலே இல்லை. இந்த ஒரு பார்ட் டைமாக செய்தார்கள். 1971ஆம் ஆண்டு முழு நேரமாக காத்தாங்குடி பலாஹ் மதரசாவிலே ஏற்பாடு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 500க்கும் அதிகமான ஆளுநர்கள் பலாகிலே பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த அழகான இந்த ஊரிலும் பல ஆளுநர்கள் பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த பள்ளியிலே தராவியஹ் தொழுகை அஷ்ரப் ஹாமித் அவர்கள் இப்போது துபாயிலே இருக்கின்றார்கள். அவர்கள் மிக அழகாக ஓதி தொழில்கின்றார்கள். நம்முடைய ஜியாத் ஹாமித் அவர்கள் பல ஹாமிதுகள் இந்த ஊரிலே பலாகிலே பட்டம் பெற்று ஆலிம்களாகி அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே ஹாமிதுகள் இல்லாத ஒரு பெரும் குறை நமது நாட்டுக்கு இருந்ததை சம்மான் துறையும் காத்தாங்குடியும் இணைந்து அல்லது தனித்தனியாக இந்த ஹாமிதுகளை உருவாக்கக்கூடிய பெரும் சாதனையை படைத்தவர்களாக கிழக்கிலேதான் இந்த பெரிய அமைப்பை உண்டாக்கியவர்கள் என்பதிலே நாம் அனைவர்களும் பெருமைப்படும். நம்முடைய கொழும்பு சம்மாங்கோட்டு பள்ளிவாயிலும் கொழும்பு மருதானி பெரிய பள்ளிவாயிலும் இந்திய திருநாட்டைச் சேர்ந்த ஒரு சில ஹாமிதுகள் வந்து தொகுவிட்டு போய்விடுவார்கள். நம்முடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் நம்முடைய மட்டக்களப்பிலே 10-15 ஹாமிதுகள் வர்த்தகர்களாக ஆலிம்களாக அவர்கள் வந்தவர்கள் தராவிய தொழுகையை குர்ஆன் முழுமையாக ஓதி தொழுவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த நாட்டை விட்டும் வெளியேற்றப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் முத்துவாப்பா ஆலிம் சாஹிப், நஹவி சயீத் அஹமது ஆலிம் சாஹிப், நஹவி நூஹ் ஆலிம் சாஹிப், கண்ணாடி ஆலிம் சாஹிப் போன்றவர்கள் பலாஹ் உஸ்தாத் ஷேகுல் பலாடத்திலே அவருடைய தவாம் நிகழ்வுக்கு நானும் சென்றிருந்தேன். ஹஸரத் அவர்களே, நாங்கள் இந்த நாட்டை விட்டும் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கூடிய கட்டாய நிர்பந்தம் வந்துவிட்டது. எங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக உங்களுடைய பலாஹிலே ஒரு நேர ஒரு ஹிஃபுல் மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக இந்த சபையிலே இந்த ஒலிவாங்கியிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக முத்துவாப்பா அலிம்சா என்றால் விவாத வேங்கை, மிக அழகான சித்தீகி வம்சம். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய உம்மா அப்பா அபூபக்கர் என்று பெயர் வைத்தாலும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் உண்மையாளர் என்பதாக பெயர் வைக்கப்பட்ட அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவாப்பா. அதே போன்று நாங்கள் அந்த ஆர்வம் முடிந்தவுடனே எங்களுடைய பலாகிலே அந்த ஹிஃபுல் மதரசாவை நாங்கள் சம்மாந்துறை ஹஜ்ஜி முகமது ஹாஃபிஸ் அவர்களை வைத்து நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்கள் காலியிலே மௌலவியாக பட்டம் பெறவில்லை,
இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு நாங்கள் இந்த ஆலிமாக கூடிய கல்விகளை நாங்கள் கற்றுத் தருகின்றோம். நீங்கள் தான் இந்த கலாபுரத்தினுடைய அதிபராக உஸ்தாதாக கடமையாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார், அவர்கள் நடத்தினார். அதற்கு பின்னால் பல ஹாபிதுகள் உருவானார்கள். பல ஹாபிதுகள் அப்போது மக்கா முக்கர்ரமாவிலே முசாபகத்தில் குர்ஆனுல் கரீம் குர்ஆன் போட்டி நடைபெறும். எங்களுடைய மலாஹ் ஸ்ரீலங்கா மலாஹ் என்றுதான் அந்த மாணவர்கள் அமரக்கூடிய ஆசனத்திலே போடப்பட்டது. அவருடைய பேரோ ஊரோ போடப்படாமல் மலாஹ் ஸ்ரீலங்கா அந்த மாணவர் அனுபவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த முசாபகாவிலே ஓதுவார்கள். அவர்களை காமத்துல்லாவுக்குள்ளே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அரச விருந்தினர்கள் இவ்வாறு ஆரம்ப காலம் மிக சங்கைப்படுத்தப்பட்ட காலம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இவ்வாறான மதரசா நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த நிந்த ஊரிலே 300 சொச்சம் மாணவர்கள் மாணவிகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள் என்ற கூடிய செய்தியினை கேட்டு மிக சந்தோஷமடைகின்றோம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவர்களும் சந்தோஷமடைய வேண்டியது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சந்தோஷமடைகின்றார். ஒளியினால் படைக்கப்பட்ட மலாயிகாமார்கள் இந்த இடத்திலே உடை சூழ்ந்திருப்பார்கள். அவர்கள் சந்தோஷமடைகின்றார்கள். நல்லோர்களாகிய நாங்கள் சந்தோஷமடைகின்றோம். ஆகவே இந்த குர்ஆனுடைய பொருளினால் நம்முடைய நாட்டுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குர்ஆனுடைய வர்க்கத்தை கொண்டு அவைகள் எல்லாம் இல்லாமலாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகூனல் ஃபிதன், குழப்பங்கள் உண்டாகும். எல்லா நாட்டிலேயும் குழப்பம் வரும், எல்லா ஊர்களிலையும் வரும், சின்ன கிராமங்களிலும் குழப்பங்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் மஹ்ரஜ் மின்ஹா, அந்த குழப்பங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற என்ன வழி என்று கேட்டார்கள். கஸரத்து திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுதல் என்பதாக சொன்னார்கள். எப்ப அதிகமாக ஓதலாம்? குர்ஆனை மனனம் செய்தால்தான் அந்த ஹாஃபிது குறைந்தது ஒரு நாளைக்கு 6 ஜுஸாவது ஓதணும். அப்போதுதான் அந்த குர்ஆன் உள்ளத்திலே பதிவாகும். இந்த பிள்ளைகள் 300 பேர் என்றாலும் 6 ஜுஸு என்றால் எவ்வளவு வரும்? 1800 ஜுஸுக்கள் நம்முடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்றால் எந்த பிரச்சனைகளும் வராது. அல்லாஹ் பாதுகாப்பவன், நம்மை பாதுகாப்பான். குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம்மளுடையது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்தியிருக்கிறார். لو أنزلنا هذا القرآن على جبل, இந்த குர்ஆனை நாங்கள் பிரமாண்டமான மலைகள் மீது நாங்கள் இறக்கி வைத்தால் رأيته خاشعا متصدعا من خشية, அந்த குர்ஆன் மிக அற்புதமானது, மிக ஆழமானது, சக்தி வாய்ந்தது. அந்த மலைகள் எல்லாம் வெடித்து தூசி தூசாகி வருவதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஜராமலினால கொடுக்கப்பட்டது. அப்ப ஏன் அந்த மலை உடையல? மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹயை கொண்டு வந்தவர்கள், வஹயை பெறுபவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன் அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட சையதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர்,
அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் இருவர்களும் அங்கு இருக்கின்ற போது எவ்வாறு மலை உடைய முடியும்? உடைஞ்சா இப்ராஹிம் இல்ல ரசூலுல்லாஹ் இந்த நிந்தூர் பள்ளிக்குள்ள இந்த 300 பிள்ளைகளை வச்சுட்டாங்க இந்த விழாடு. ஆகவே நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தனவந்தர்களும் நம்முடைய வசதிக்கேற்ற நாங்கள் இந்த மதரசாக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் உதவுவோம். இந்த கிராத்தை ஓதியவர்கள் ஆரம்பத்தில் ஓதினார்கள், விசுவாசிகளே உங்களுக்கு தரப்பட்ட ஹலாலான பொருளாதாரங்களிலிருந்து வாரி வழங்குங்கள். நமது பகுதி பொன் விளையும் பகுதி. இன்ஷா அல்லாஹ் இந்த அவுலியாக்கள் இருக்கின்ற போது தேவைக்கான மழைகள் முடியத்தான் செய்யும். நாங்கள் மழைக்காக வேண்டி துஆ செய்யத்தான் வேண்டும். எனக்கும் இந்த நேரத்தை தந்தமைக்காக வேண்டி அனைவர்களுக்கு, குறிப்பாக நமது வீரில் மேலான நண்பர் ஷேக் அலி ரஷாத், அலி அஹ்மத் ரஷாதி அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறியவராக, என் அருமை தாய்மார்களே, நீங்கள் தான் ஒரு நேரம் உங்களுடைய பிள்ளைகளோடு வாழக்கூடியவர்கள். பெற்றோர்கள் வியாபாரத்துக்காக செல்வார்கள், விவசாய நிலங்களிலே அவர்கள் பகலெல்லாம் நிற்பார்கள், மாதிரியாக தான் வருவார்கள். உங்களுடைய பொறுப்பு தான் உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உரிய முறையிலே ஓதக்கூடியவர்களாக, ஆபங்களாக ஆகக்கூடியவர்களாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும், ஊரவர்கள் உதவ வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவருடைய பரிசளிப்பு விழா உரையினை நிகழ்த்தி ஆரம்பம் செய்து வைத்த அல்ஹாஜ் மௌலவி ஏசி அலியார் கலாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் இங்கு வருகை தந்திருப்பீர்கள். உங்களுக்கு இலக்கங்கள் மற்றும் நிறங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அவ்வாறானவர்கள் தயவு செய்து உங்களுடைய அந்தந்த நிறங்களுக்குரிய இலக்கங்களுக்குரிய பகுதிக்கு சென்று அந்த இடத்திலே இருந்து நீங்கள் பரிசுகளை பெறுவதற்காக வருகை தந்தால் மிக உதவியாக இருக்கும். ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி அவருடைய தந்தைமார் அல்லது சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் வருகை தந்திருப்பீர்கள். அவ்வாறானவர்களும் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய உரிய இடங்களிலே அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 30 ஜுஸுவினை மனனம் செய்த மாணவர்களது பெற்றோர்கள் மட்டும் அவர்களோடு வந்திருந்தால் அவர்களோடு வந்து பரிசினை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்வின் அருளால் இந்த ஒரு மண்ணிலே ரப்பானிய அனுபவம் 16 விதமான கற்கை நெறிகளிலேயும் நடைமுறைகளிலேயும் செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. பெண்களுக்கான பொதுவான பயான் நிகழ்வு, பெண்களுக்கான பகுதி நேர மதரசா, பெண்களுக்கான முழு நேர மதரசா, ஆண்களுக்கான பகுதி நேர இஃப்கு மதரசா, ஆண்களுக்கான முழு நேர இஃப்கு மதரசா, ஆண் உலமாக்களுக்கான ஹதீஸ் நிலை உயர் கற்கை நிலை, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் ஹதீஸ், தௌரத்துல் ஹதீஸ் ஆகிய கிரந்தங்களிலேயும் தெளிவாக கற்கின்ற அந்த நிகழ்வு
சகோதரர்கள் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்பொழுது பரிசீலித்து முதலிலே இந்த பரிசுகளிலே வருகின்றவர்கள் தயவு செய்து இந்த அனைத்து பரிசுகளையும் என்னுடைய பிரதம அதிதி அவர்களே வழங்கியிருந்தார்கள். எனவே பரிசுகளிலே வருகின்றவர்கள் வலது பக்கமாக இருந்தவர்கள் பரிசினை பெற்று இங்கு வலது பக்கமாக அதேபோல் இடது பக்கமாக இருக்கின்றவர்கள் பரிசினை வருகின்றவர்கள் பரிசினை பெற்று அவ்வாறு நீங்கள் இந்த இடது பக்கமாக சென்று நீங்கள் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் இருந்தீர்களோ அந்தந்த இடங்களில் அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை இலக்கங்கள் கிடைக்காதவர்கள் இந்த நிகழ்வின் பிற்பகுதியிலே உங்களுடைய ஜியாத் ஆபீஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று உங்களுடைய பேர் விவரங்களை தெரிவித்து அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண் மாணவிகளுக்கான பரிசுகளை அறிவிக்கின்ற போது அவர்கள் சார்பிலே வருகிறந்திருக்கின்ற அவருடைய தந்தை அல்லது சகோதரர்கள் அல்லது நியமிக்கப்பட்ட ஆண் உறுப்பினர்கள் வந்து அந்த பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் அந்த பரிசுகள் அனைத்தினை என்னுடைய கல்யாண வசரத் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அவர்களோடு என்னுடைய 3 நிறுவனங்களிடம் அதிபர் அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் மௌலவி அலி அஹமத் ரஷாதி அவர்களிடையே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பரிசு 30 ஜுசுக்களிலே, அதாவது இந்த பரிசு வழங்கும் நிகழ்வும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய இந்த நிறுவனங்களிலே குர்ஆனை பூர்த்தி செய்திருக்கிறார். இவர்கள் இப்போதும் இன்னும் அதிகமாக பூர்த்தி செய்திருப்பார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் தான் இந்த விழாவினை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே அந்த நேரத்தில் முடிந்த தான் வழங்கப்படுகிறது. முதலிலே 30 ஜுசுக்களிலே அந்த நேரத்திலே நிறைவு செய்த 17 என்னுடைய ஹாஃபிஸ் மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. இலக்கம் 1 AS நாசிப் அஹ்மத், இலக்கம் 2 MHM அல்-லைஸ், இலக்கம் 3 IMYA ரஹ்மான், இலக்கம் 4 MR அக்தர் ஜக்கி, இலக்கம் 5 SM சர்ஃபான். இவர்கள் எல்லோரும் குர்ஆன் மன்னன கலாபடத்தை சேர்ந்தவர்கள். இலக்கம் 6 R அப்துல் ரஹ்மான், இலக்கம் 7 ALM அதீத், இலக்கம் 8 JM ஷசீத். இது ஒரு பொறியியல் பீட மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கம் 9 MRM ராஜித் ஹுஸ்னி, இலக்கம் 10 FM அக்ஷான், இலக்கம் 11 MRM மினோஸ், இலக்கம் 12 MNF நுஸ்கியா பாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி மாணவிகள். அவர்கள் சார்பில் இந்த பெற்றோர்கள் அல்லது பாடசாலை 12 MNF நுஸ்கியா, இலக்கம் 13 ABF ஷியாமா, இலக்கம் 14 MSF ஃபாஹிமா, இலக்கம் 15 AA அஃப்ரீன், இலக்கம் 16 AHF ஹசானா, இலக்கம் 17 HF ஹஸ்னத். இவர்கள் எல்லோரும் 30 ஜுசுவினை நிறைவு செய்வார்கள். அடுத்ததாக இதுவரைக்கும் அந்த பாத்திமா மதரசால ஒரு குர்ஆனை ஓதினார்கள் ஒரு ஆள். இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நுஸ்கியா, இதேபோல
MJ இலக்கம் 18 MJM ஃபஹத். இலக்கம் 19 MAA அஸ்ரிஃப் உபயதுர்கா 23 ஜுசுகள். இலக்கம் 20 AWA இம்தார் உபயதுர்கா 25 ஜுசு. இலக்கம் 21 MNS நத்வி உபயதுர்கா 23 ஜுசு. இலக்கம் 22 MHF இஹ்சானா ஃபாத்திமா முஸ்லிம் அரபிக் கல்லூரி 21 ஜுசு. இலக்கம் 23 MFF கிஷோர் 27 ஜுசு. இலக்கம் 24 MMF ஃபர்வின் 26 ஜுசுகள். இலக்கம் 25 AH இஃபாசா அமீன் 24 ஜுசுகள். 26 இலக்கம் 26 NFH விஜாஹா 22 ஜுசுகள். பெற்றோர்கள் தயவு செய்து வருகின்ற போது உங்களுடைய அந்த இலக்கத்தை காண்பித்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இலக்கத்தை காண்பித்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இலக்கம் 27 இது 18 ஜுசு முடித்தவர்கள் உபயோகமாக சேர்ந்த MAA ஹுசைன். இலக்கம் 28 IUM ருஸ்தி 17 ஜுசு. இலக்கம் 29 MJM ஹம்தான் 15 ஜுசு. இலக்கம் 30 AJM ஜஹ்ரா 15 ஜுசு. இலக்கம் 31 MA அப்துல்லா 15 ஜுசு. இலக்கம் 32 MNF நாசிப் 15 ஜுசு. இலக்கம் 33 MRM அசாம் 12 ஜுசு. இலக்கம் 34 HKV ஹசன் 12 ஜுசு. இலக்கம் 35 MMM அன்ஃபாஸ் 12 ஜுசு. இலக்கம் 36 MAM அம்ஹர் 11 ஜுசு. இலக்கம் 37 MM முஷர்ரஃப் 11 ஜுசு. இலக்கம் 38 MS அம்ரி அஹ்மத் 18 ஜுசு. இலக்கம் 39 UL சாஜித் அஹ்மத் 14 ஜுசு. இலக்கம் 40 JJ பேகம் ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களுக்கான இது அடுத்தது 16 ஜுசு. 40 JJ பேகம். 41 S சஸ்ரீன் 14 ஜுசு. இலக்கம் 42 SAF ஷிராஃபா 14 ஜுசு. இலக்கம் 43 MF புஷ்ரா 13 ஜுசு. இலக்கம் 44 ABF அஃப்ரா 12 ஜுசு. இலக்கம் 45 AF ரவாஹா 12 ஜுசு. இலக்கம் 46 ARF சஜீதா 11 ஜுசு. இலக்கம் 47 MNFN ஹானி 19 ஜுசு. இலக்கம் 48 SNF சிமானா 18 ஜுசு. இலக்கம் 49 MAF ஹனீனா 17 ஜுசு. இலக்கம் 50 MJF நுஸ்கா 17 ஜுசு. இலக்கம் 51 MFF இல்ஃபா 14 ஜுசு. இலக்கம் 52 SHF இஷாரா 13 ஜுசு.
இதற்கு அடுத்ததாக எங்களுடைய ஒவ்வொரு நிறுவனங்களிலும் கடமையாக எங்களுடைய விரிவுரையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற போகிறது. இந்த நிகழ்விலே எங்களுடைய 3 நிறுவனங்களிலும் முகாமைத்துவ சபை தலைவர் அல்ஹாஜ் ஐயல் ஜமாட்டிக் சார் அவர்களை கலந்துருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலிலே எங்களுடைய 3 நிறுவனங்களுடைய அதிபர் அவர்கள் அல்-ஹாஃபிஸ் மௌலவி ஏ அலி அஹ்மத் ரஷாதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து முகமது தஸ்லீம் ரஷாதி அவர்கள் ரப்பானியா ஃபாத்திமா விரிவுரையாளர்கள். அதற்கு அடுத்ததாக எம் அப்துல் ஹமீத் எம்.ஏ. அஹ்சனி அவர்கள் ரப்பானியா விரிவுரையாளர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஐயல் ரிஃபாய் ரஷாதி அவர்கள் ரப்பானியா ஃபாத்திமா விரிவுரையாளர். அதனைத் தொடர்ந்து ஏ.எச். ஜஸாவுல் ஹக் ரஷாதி ரப்பானியா ஃபாத்திமா விரிவுரையாளர். அதனைத் தொடர்ந்து எம்.ஐ. ஹாஜா அலாவுதீன் இப்னு ரப்பானியா விரிவுரையாளர். அதனைத் தொடர்ந்து ஏ.டபிள்யூ.எல். அலிமுதீன் ஹாஃபிஸ் ஃபலாஹி உபைதுல்லா ஃபாத்திமா விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து ஏ.எம். ரிட்வான் ரஷாதி ஃபாத்திமா விரிவுரையாளர். அதனைத் தொடர்ந்து யூ. இஷ்ஃபாக் காஷிஃபி ஃபாத்திமா விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.இ. மக்சூத் ஹாமி ஃபாத்திமா விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.எஸ். ஜியா முஹம்மது ஃபலாஹி உபைதுல்லா பாட்டை விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.பி.எம். சதாத் ஹப்பானி உபைதுல்லா பாட்டை ஃபுல் டைம் விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.ஏ. முஹம்மது சித்திக் அல்-ஹாஃபிஸ் உபைதுல்லா பாட்டை விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து ஏ.ஜே. முகமது அஸ்லம் நக்ஜி உபைதுல்லா பாட்டை விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து ஏ.எம். ஆதில் ஹசன் பாபவி ரப்பானியா உபைதுல்லா விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.எம். ரிஃபாஸ் இஹ்சானி ரப்பானியா விரிவுரையாளர்கள். அதனைத் தொடர்ந்து எம்.எஸ். இஹ்சான் பாரி உபைதுல்லா ஃபுல் டைம் விரிவுரையாளர். அதனைத் தொடர்ந்து எம்.எம். நுஹ்மான் ஸைமி ரப்பானியா விரிவுரையாளர். இதற்கு அடுத்ததாக என்னுடைய ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் உஸ்தாதா மார்களுக்கான கௌரவம். அதன் சார்பிலே அவருடைய துணைவர்கள் அல்லது பெற்றோர் வந்து அதனை சொல்லுமாறு கோருகிறோம். முதலிலே எம்.ஜி. ஆயிஷா பேகம் சாலிஹியா. அதனைத் தொடர்ந்து எம்.எஸ். ஃபாத்திமா மஃபாஸா. அடுத்து எம்.எல். மஃபாஸா சித்தியா. அதனைத் தொடர்ந்து எம்.எல். ரோஷான் நரஜிஸ் சாலிஹியா. அதனைத் தொடர்ந்து எஸ். சஸ்ரின் ஃபாத்திமியா. எஸ்.ஏ. ஃபாத்திமா ஷிராஃபா ஃபாத்திமியா. எஸ். ரனீஷா ஃபாசில் சித்தியா. அதனைத் தொடர்ந்து எம்.கியூ. ஆயிஷா உமா. எம். ரஃபீக் ஜஹான். இதற்கு அடுத்ததாக எங்களுடைய இந்த 4 நிறுவனங்களிலும் காரியாலய கடமைகளிலும் மாமைத்துவத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. காரியாலய உதவியாளராக கடற்படை சேவையிலே ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் என்னுடைய சகோதரர் எம்.ஐ. ஹுசைன் அவர்கள்.
இந்த 4 அடுத்ததாக ஐயல் அஷ்ரப் அலி அவர்கள் இந்த 4 நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கு ரிஸ்க் கொண்டிருக்கின்றார்கள். அளப்பரிய சேவை ஐயல் அஷ்ரப் அலி அவர்கள். அதனைத் தொடர்ந்து டி ஆனந்த் அவர்கள் ஃபாத்திமா முஸ்லிம் மாநில கல்லூரியில் கடமையாற்றுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ரப்பானியாவிலே கடமையாற்றுகின்ற சகோதரர் கே அஹ்மத் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுவரை தௌரத்துல் ஹதீஸ் டிப்ளோமா மாணவர்களை நிறைவு செய்து இதுவரை ரப்பானியாவிலிருந்து 60 பேர் வெளியாகி இருக்கிறார்கள். தற்போது இருப்பவர்கள் 20 பேர். அதேபோல் ரப்பானியா பகுதி நேர மதரசாவிலே 28 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபைபுல் கலாம் முழு நேர மதரசாவிலே 4 ஹாஃபிஸ்கள் வெளியாகி இருக்கிறார்கள். உபைபுல் கலாம் முழு நேர மதரசாவிலே தற்போது 50 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உபைபுல் கலாம் முழு நேர மதரசாவில் கிதாப் பிரிவிலே புதிதாக ஆரம்பம் செய்தது. இப்பொழுது 9 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் உபைபுல் கலாம் பகுதி நேர மதரசாவிலே 8 ஹாஃபிஸ்கள் இதுவரை வெளியாகி இருக்கிறார்கள். உபைபுல் கலாம் பகுதி நேர மதரசாவிலே தற்போது 75 மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் மதரசாவிலே ஹாஃபிஸ்கள் 8 பேர் வெளியாகி இருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் முழு நேர மதரசாவிலே 90 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா பெண்கள் பகுதி நேர மதரசாவிலே 63 பேர்கள் இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். 18 உஸ்தாதுமார்கள் உஸ்தாதாமார்கள் 8 பேர் கூடிய 4 பேரோடு இந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய துவா தொடர்ந்து இருக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து பரிசுகளுக்கு வருகின்றோம். 10 ஜுசுக்களை நிறைவு செய்தவர்கள் உபயோகம் காவல் மதரசாவினை சேர்ந்தவர்கள். இலக்கம் 58 ஐஎம் சாதிர், 59 எஸ்எம் சாஜித், 60 எம்ஐஎம் அன்சா, இலக்கம் 61 எம்ஆர் ராஷித் 8 ஜுசு, இலக்கம் 62 எம்எம்ஏ அப்தாஸ் 8 ஜுசு, இலக்கம் 63 எம்எச்எம் ஹம்தி 8 ஜுசு, 64 எம்எஸ் அதி 8 ஜுசு, இலக்கம் 65 ஏஆர்ஏ சஹி 8 ஜுசு, இலக்கம் 66 எம்ஜேஎம் ஹம்தான் 8 ஜுசு, இலக்கம் 67 எம்யூஎம் அஃப்ரன் 6 ஜுசு, இலக்கம் 68 எம்ஜேஏ ஹம்தி 9 ஜுசு, இலக்கம் 69 எம்யூஎஸ்எம் சௌதாஸ் 9 ஜுசு, 70 எம்என்எம் முஸ்லிம் 6 ஜுசு, 71 ஏஎஸ்எம் இஸ்மாயில் 6 ஜுசு, 72 ஏஎம் சஹீர் 6 ஜுசு, 73 எம்என்எம் சிம்மாரா. இவர்கள் ஃபாத்திமா முஸ்லிம் மாநில அரபிக் கல்லூரியை சேர்ந்தவர்கள். அவர் சார்பில் வந்தவர்கள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிமாரா எம்என்எம் சிமாரா 10 ஜுசு, 74 ஏடிஎஃப் நுஸ்மா 10 ஜுசு, இலக்கம் 75 எம்ஏஎஃப் இஹ்சானா 10 ஜுசு, இலக்கம் 76 ஜேஎஃப் அஸ்ஹரா 9 ஜுசு, இலக்கம் 77 எஃப் அமல் 8 ஜுசு, இலக்கம் 78 எம்ஐஎஃப் ஷஃபா 8 ஜுசு, இலக்கம் 79 ஏஎஃப் அக்ஷா 7 ஜுசு, இலக்கம் 80 எம்எஃப் நிஃபா 7 ஜுசு, இலக்கம் 81 எம்எம்ஹெச் சித்தியமா 7 ஜுசு, இலக்கம் 82 எம்ஆர் அஃப்ரா 7 ஜுசு, இலக்கம் 83 ஏஜி சம்பு 7 ஜுசு, இலக்கம் 84 எம்கேஎஃப் ரிஸ்மா 7 ஜுசு, இலக்கம் 85 எம்ஒய்எஃப் அஷ்ஃபா 7 ஜுசு, இலக்கம் 86 எம்என்எஃப் ஹஸ்பி 6 ஜுசு, இலக்கம் 87
இலக்கம் 94 AHF டிஸ்ட்ரிக்ட் 10 ஜுசு இலக்கம் 95 MF ஹம்தா 7 ஜுசு இலக்கம் 96 AFZ சயானி 7 ஜுசு இலக்கம் 97 ASFS ஷிமாரா 7 ஜுசு இலக்கம் 98 IMIL அஃபானி 7 ஜுசு இலக்கம் 99 MGF இஷ்மா 6 ஜுசு இலக்கம் 100 MJA திஃபா 6 ஜுசு இலக்கம் 101 CH ஷிராஃபா 6 ஜுசு. அடுத்து குரேஷ் திறத்தை சார்ந்தவர்களுக்கான பரிசுகள் 5 ஜுசு மனம் உட்பட்ட மனம் செய்தவர்கள் இதில் உபயோகம் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆக முக்கியமாக எதிர்க்கின்ற இந்த உற்சாகம் இந்த பிள்ளைகள் அவசரமாக ஆபீஸ் ஆகும். அவசரமாக நீங்கள் பெற்றோர் தாய்மார் சேர்ந்து அவசரமாக பிள்ளைகளை போட்டி கூட வச்சு ஆபீஸ் ஆகும். எதிர்காலத்தில் அடுத்த முகாரம் கிடையில இவங்க எல்லாருமே ஆபீஸ் ஆகும். இலக்கம் 102 F அல் அனாத் 5 ஜுசு இலக்கம் 103 BM அன்சீர் 5 ஜுசு இவர்கள் உபயோகம் காப்புவான் மன்னன இடத்தை சேர்ந்தவர்கள் 104 MJM ஹன்சிப் 5 ஜுசு இலக்கம் 105 MR அதீக் அஹ்மத் 5 ஜுசு இலக்கம் 106 MJM ரிமாஸ் கான் 5 ஜுசு இலக்கம் 107 MAY இல்ஹாம் 5 ஜுசு இலக்கம் 108 MNM நிஹாஜ் 5 ஜுசு இலக்கம் 109 A அப்துல்லா 5 ஜுசு இலக்கம் 110 ஏசம் அஷ்ஃபாக் 4 ஜுசு 111 RR ஹசன் 4 ஜுசு இலக்கம் 112 AW அதீப் 4 ஜுசு இலக்கம் 113 MMM சமீர் 3 ஜுசு இலக்கம் 114 MNM அஷ்ஃபாக் 3 ஜுசு இலக்கம் 115 AMM ஜுமைல் 3 ஜுசு இலக்கம் 116 MHM அனான் 3 ஜுசு இலக்கம் 117 NM ஹன்சுல்லா 2 ஜுசு இலக்கம் 118 KR ரஸ்கான் முஹம்மத் 2 ஜுசு 119 MNM நஜாத் 2 ஜுசு இலக்கம் 120 MAM அன்சார் இவர்கள் 1 ஜுசுவினை சேர்ந்தவர்கள் MAM அன்சார் 120 இலக்கம் 101
160 எம்ஐ ஆதிஃப் அஹ்மத். அடுத்து பிள்ளை என்ற பிரிவில் உள்ளவர்களுக்கான பரிசுகள். முதலில் உபயோகா சாலை செய்தவர்கள் 161 ஜே அஷ்ரப் அஹ்மத், 162 ஜே ஃபைசான், 163 எம்ஐ அப்துல்லா, 164 ஏச் ஆபித், 165 ஆர் முனாஸ் அஹ்மத், 166 எம்ஜிஎம் ஹாரித் சலாம், 167 ஜெயம் அனா, 168 எம்ஜிஎம் ஹம்தி சலாம், 169 ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி மாணவர்களுக்கான பரிசுகளும் சான்றிதழும் உரிய பெற்றோர் பெற்றுமாறு கண்டுகொள்கிறோம். 169 YRJ முஃப்லிஹா, 169 170 TF சபா, 171 IF அஃப்ரானா, 172 MFA இதா, 173 SF ரினா, 174 AM அஸ்னா நூர், 175 AKF தூபா, 176 AG நிஃபா, 177 MFF மஷ்ஃபா. பெற்றோர்கள் தயவு செய்து இலக்கத்தை வெளிப்படுத்துகின்ற கர்மாக கொடுக்கிறோம். 177 MFF மஷ்ஃபா, 178 AR ஹுஸ்னா, 179 யூ சஹிலா, 180 MNF ரனா, 181 MF ஃபசீஹா, 182 AAF நசீமா, 183 ARF நிஹா, 184 ஆரிஃப் ஹனா, 185 ஆர் ஹனா, 186 ஆர்எஃப் நசீமா, 187 AMF ஷிப்ரா, 188 FF ஹஸ்னா, 189 SL ஃபாத்திமா ஷஹீரா, 190 AD ஃபாத்திமா நுஸ்வா, 191 S ஃபாத்திமா அஃப்னான், 192 M ஃபாத்திமா மாஹிரா, 193 MA ஃபாத்திமா நுஹா, 194 SH ஃபாத்திமா முஸ்தா, 195 SF அஸ்கினா, 196 FF ஷிஃபா, 197 IKF முஃபீசா, 198 JF ரினா, 199 RF அஷ்ஃபா, 200 NF ஹிதாயா, 201 JF அஸ்ரா, 202 SLF முஸ்தஃபா, 203 ஐ ஃபாத்திமா இல்ஹாமியா, 204 ஏ ஃபாத்திமா மிஸ்ரூம், 205 MA ஜஹ்ரா, 206 JF கிஷோர், 207 FF முஸ்கியா, 208 AD ஹம்தா, 209 MR அஃப்ரீனா, 210 AA ஃபாத்திமா நிம்சா, 211 MR நகா, பெற்றோர்கள் கொஞ்சம் நம்பர்கள் அப்படியே வரும்போது இருந்துட்டு வாங்க. பெற்றோர்கள் நேரத்தில் நம்பர்கள் வாங்க, ஏற்கனவே அமர்ந்திருந்த இடத்திலே அமர்ந்திருக்குமாறு தெரியும் இன்ஷா அனுபவம் தான் எல்லாரும் கொஞ்சம் தூரம் போகும் இன்ஷா. இறுதியிலே என்னுடைய அரியவர்களுடைய துவாங்காக
211 MRF நதா, 212 SF சஹ்லா, 213 VGF லுஹானா, 214 ACF சுமையா இல்மி, 215 AM ஃபாத்திமா சிஃப்ரா, 216 MDMA நேற்று போனேன் நீ அங்கே ரீஷ்மா, ஆ 217 ராமநகர் நன்றி பேர் AM குல்சும், சகாத் போட்டு 218 AA ஃபாத்திமா ஆதிரா, 219 RF ஹுசைனா, நானே கேர்ள்ஸ் ஸ்கூல் பையன் எடுத்தேன் தனியாக 220 தனி ஒரு பெண்ணு அதான் பண்ணுறது 221 JS ஜன்னா, 222 RA ஹாய். அடுத்து பிங்க் நிறத்தில் உள்ள மாணவர்களுக்கான சான்றிதழ்கள். முதலிலே ஃபாத்திமா முஸ்லிம் மாணவர் அரபு கல்லூரி மாணவர்களுக்கானது. அவர்களது பெற்றோர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும்போது உங்களுடைய இலக்கங்களை தெரியப்படுத்தி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 223 NF இஃப்லா, 224 MNN ஜெய்னப், 225 FYF சனா, 226 RF இனாஃபா, 227 FFS இஃப்ரித், பலன் சொல்லி என்னென்னு பார்க்கணும் இருக்கிற சாமான் இருக்கிற சாமான் இது அதுக்குரிய சின்னது 230 நம்ம போட்டா நல்லா இருக்கா அதனால் வந்து போடல 231 J ஃபாத்திமா ரீனா, 232 FH ஜெய்னப், 233 AJF தில்ஷா, 234 MSF ஷிராஃபா, 235 MSF சஹாபா, 236 UF ருஷ்மா, 237 MSFS சிமா, 238 FF அஃபா, 239 KAM ஃபாத்திமா நதிஷ்கா, 240 SF அஃப்ரா, 241 MRS சஹானி, 242 KRM கானி, 243 JF ஜஹான், 244 MSF ஷில்ஃபா, 245 MRM ரினா, 246 AWFA அம்தா, 247 AA ஃபாத்திமா ஜீனத், 248 AF ஃபஹாமா, 249 MA ஐமன், 250 MRR ஃபர்ஹத், 251 எஸ் ஃபாத்திமா ஷராஃபா, 252 AA ஃபாத்திமா அஸ்மா, 253 MKMM வஸா, 254 MJF ஃபாத்திமா லீனா, 255 MS ஃபாத்திமா ஹுமா, 256 MA MSA ஃபாத்திமா அஃப்ரிகா, 257 MNS ஹப்சா, 258 KF சன்ஃபா, 259 MM ஃபாத்திமா மன்ஹா, 260 AH ஃபாத்திமா மிஃபா, 261 MQ
மதரசாவை சேர்ந்தவர்கள் 266 MKF ஆதில் 267 MM முஷாரப் 268 So using mobile data. 269 MM ஹம்தான் 270 Use another 1 GB. 16 செகண்ட்ல முடிய போகும். அதான நீ ஃபினிஷ் பண்ணுவாங்க. 273 MM அனஸ் Use another 1 GB. AM சாதி 275 അതുകൊണ്ട് വരാം പോയിക്കുന്നതിനാൽ അത് ഇരുപത് സീക്കുണ്ടായിരിക്കില്ല ഒപ്പുണ്ടിരിക്കും ശരിയാണ് ഇതിൽ ഷാമന ലോക്കാതിരല്ലേ Say
சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். முழு முயற்சியாக இருந்து எங்களோட பிள்ளைகளாக ஆபீஸாக்கி ஆலிமாக்கி நல்ல ஒரு சூழலை எங்களோட ஊரில் உருவாக்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி இன்ஷா அல்லாஹ். சொல்லி பிரார்த்தனை இருப்பவர்கள் தயவு செய்து பிரயோசனமாக உருவாகும் இன்ஷா அல்லாஹ். துஆவோட முடியும். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل وسلم على رسول سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم زينا بزينة الايمان وشرفنا بشرف القران واكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم زين اخلاقنا بالايمان والقران. اللهم اجعلنا واولادنا واولاد اولادنا حافظين القران حافظات القران لا ينسى ابدا. اللهم اجعل هذا الجهد جهدا مقبولا عندك يا ارحم الراحمين. اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانطين. يا الله نحن பாவங்களை கருவாயா. எங்களுக்கு உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை கருவாயா. யா அல்லாஹ் ஜும்மா பள்ளிவாயிலே உன்னுடைய மேலான குர்ஆனுக்காக வேண்டி யா அல்லாஹ் இவ்வளவு நேரம் நாங்கள் காத்திருந்து எங்களுக்குரிய ஷஹாதாக்களையும் அதற்குரிய சின்னங்களை நாங்கள் பெற்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் இவர்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் யா அல்லாஹ் முழுமையான அஹ்மதுல்லாஹ் அவர்களுடைய துணையாக இருக்கிறார். பெற்றோர்களாகிய நாங்களும் இரவு பகலாக அவர்களுக்கு துஆ செய்வதோடு அவர்களுடைய முயற்சியிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மழை அருள் மழையை பொழிய செய்வாயா. என்னுடைய விவசாயங்களிலே வளர்ச்சி செய்வாயா. கால்நடைகளிலே வளர்ச்சி செய்வாயா. என்னுடைய நாட்டிலே வளர்ச்சி செய்வாயா. நாட்டை ஆளக்கூடியவர்களும் ஆளப்படக்கூடிய மக்களும் நிம்மதியான முறையில் வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த ஜசீரத் ஸ்ரீலங்கா இந்த இலங்கை நாட்டினை கபூல் செய்வாயா. இந்த இலங்கை நாட்டிலே விதமான ஆபத்துகளோ பிரச்சனைகளோ வந்துவிடாமல் பாதுகாத்தருவாயா. எதை நல்லதாக விரும்புகின்றாயோ அதை எங்களுக்கு தந்தருவாயா. இந்த ஊரை கபூல் செய்வாயா. இந்த ஊரில் நடைபெறக்கூடிய மதரசாக்களை கபூல் செய்வாயா. பாடசாலைகளை கபூல் செய்வாயா. இதற்காக யாரெல்லாம் கவலைப்படுகின்றார்களோ யாரெல்லாம் சிந்தனை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்ல மக்களுடைய கவலைகளையும் சிந்தனைகளையும் வெற்றிகரமாக தருவாயா. உன்னுடைய செல்வங்களில் இருந்து இப்படியான கற்பனாக காட்சியான உன்னுடைய குர்ஆனுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி நாங்கள் சொந்தக்காக அதியாக தர்மங்கள் மக்கள் செய்யக்கூடிய மக்களாக தருவாயா. யா அல்லாஹ் பயங்கரமான நோய் பாதுகாத்தருவாயா. இந்த மசூதியில் நாங்கள் கொண்டு அறிவிப்பது போல எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உன்னுடைய மேலான பிரிதௌசிலான சொற்களோடு நாங்கள் அனைவரும் ஒன்றாக துணை செய்வாயா. இந்த மதரசாக்களை நடத்தக்கூடிய உஸ்தாதுமார் நிர்வாகிகள் செய்வாயா. தங்களுடைய முழு பணியாக இந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை நல்ல சுகத்தையை கொடுத்தருவாயா. உங்களுடைய அத்துணை ஹலாலான ஆஜத்துகளை ஹைராக்களை தருவாயா. எங்கள் துஆக்களை எங்கள் கம்பெனியான நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய துஆவை கபூல் செய்வாயா. وصلي وسلم على محمد وآله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. سبحان الله.
இறுதியாக எமது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு இல்லாமல்ல உதவி செய்த இல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு முதலிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகின்ற சிறப்பித்து எங்களுடைய பிரதம அதிதி எங்களுடைய அரியார் ஹசரத் மலாகி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த விழாவினை நடாத்துவதற்கு எங்களுக்கு இந்த அனுமதியினையும் பெரிய பள்ளிவாசலினையும் ஒதுக்கி தந்த இந்த ஒரு ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் இந்த விழாவினை தயார்படுத்தலிலே ஒத்துழைத்த 3 நிறுவனங்களின் அதிபர் உலமாக்கள் இன்னும் இந்த விழாவை ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பப்படுத்தலிலே உதவி செய்த உலமாக்கள் காரியாலய உதவியாளர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் ஏனைய உதவியாளர்கள் நிதியுதவி அளித்த நல்ல உள்ளங்கள் 3 நிறுவனங்களினதும் தலைவர் முகாமைத்துவ சபையினர்கள் அடுத்து முக்கியமாக எமது நிறுவனங்களுக்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மனமுவர்ந்து நிதி உதவி அளித்துக் கொண்டிருக்கும் இறை நேசர்கள் அனைவருக்கும் அன்புள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் இன்னும் உடலுதவி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கிக் கொண்டிருப்போர் எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இன்னும் ஏனைய அனைத்து என்னென்ன வழிகளிலெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த உதவி அளித்த அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹு தஆலா ஈருலக நட்பர்களையும் பெற தர வேண்டும் என விராஜித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக நடந்தோடு அனைவரும் நன்றியோடு இன்னும் பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வெளியே ஃபோம் இருக்குது. ஃபாத்திமா மதரசாவுடைய இதே போல் உபயோகா ரப்பானியா 3 ஃபோமுகளும் முன்னால் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் ஓதுவிக்கலாம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிழ்களை ஹாஃபிழாக உருவாக்கலாம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சியை கபூல் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.